ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரமிஸ் கிரியேஷன். நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருந்தே ஆரி கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எப்படி அவங்களோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நம்ம வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டான நீடில் வந்து சூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ கிளாஸ் போகிறாங்கன்னா அவங்க வந்து கிளாஸ் போகிறாங்க, ஆன்லைனில் ஏதாவது கிளாஸில் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கைட் பண்ண வந்து ஒரு ஆள் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க சொல்லுவாங்க. அவங்க கரெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் இருந்தே கற்றுக்கிறவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நம்மளே கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட நம்மளே தான் அதை கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே நம்ம கவனமாக பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நீடில் வந்து சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான நீடில் எதுன்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அது வந்து அயன் நீடிலாகவும் இருக்கலாம், இல்லைனா துலிப் நீடிலாகவும் இருக்கலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பிகினர்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அயன் நீடில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து துரு இருக்கிறதுனால அந்த எட்ஜஸ்லாம் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக கிழிக்கிற மாதிரி இருக்கும், துணியை பிடிச்சி கிழிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து துணிலெலாம் கிளாத்துலலாம் வந்து ரொம்ப ஹோல் விழுகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுறப்போ அது ஏதோ கஷ்டமான விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் துலிப் நீடில் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து எந்த துரு இருக்காது, ரஸ்ட் எதுவுமே இருக்காது, நமக்கு நீட்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்குமே நமக்கு நல்லா இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து துலிப் நீடில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுலேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அயன் நீடில் கூட யூஸ் பண்ணலாம், அது அவங்கவுங்களோட விஷயந்தான். நான் வந்து 2 நீடிலையுமே யூஸ் பண்ணுவேன். 2லேயுமே எனக்கு ஸ்பீடு வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அயன் நீடில் வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு துலிப் நீடில் வந்து பிடிக்கும். அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எந்த நீடில் சூஸ் பண்ணாலும் அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ஸ்பீடு வரும். நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஸ்பீடு எனக்கு வரலன்ட்டு நம்ம விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஸ்பீடு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் துலிப் நீடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாகவே நமக்கு ரவுண்டாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நடுவில். அதை வந்து நீங்கள் கையில் வந்து அந்த இடத்துல பிடிச்சி ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ரொட்டேட் பண்ணி தான் ஆரி ஒர்க் பண்ணுவோம். அப்போ வந்து அது வந்து அந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்க இடத்துல வந்து நம்மளால் திருப்ப முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு மேலே வந்து நீடில் பிடிச்சிட்டு நீங்கள் ஆரி ஒர்க் போடும்போது அதுவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நீடில் வந்து சும்மா போடுறத விட இந்த மாதிரி நூல் சுற்றி போடலாம். ஏன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கையில் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நூல் சுற்றி போடலாம். நூல் சுற்றும் போது வந்து நீங்கள் ரொம்ப மொத்தமாக இருக்க மாதிரி நூல் வந்து பைப்பிங் த்ரெட்டு, இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட்டு இந்த மாதிரி வச்சு நூல் சுற்றும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமே சுற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மலான சூயிங் த்ரெட்லலாம் சுற்றுனீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். அந்த த்ரெட்டு வந்து நம்மளால் இந்த அளவுக்கு மொத்தமாக சுற்ற முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் வேறு த்ரெட்டு எதுவுமே இல்லை, நார்மலான சூயிங் த்ரெட்டு தான் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மொத்தமாக ஒரு 10 இது வர்ற மாதிரி கூட மடிச்சுக்கிட்டு நூலை வந்து நிறைய எடுத்து மடிச்சுக்கிட்டு அப்போ அந்த மாதிரி சுற்றும்போது வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்து மொத்தமாக இருக்க மாதிரி வந்துடும். நீங்கள் இப்படி நூல் சுற்றிட்டு போடும்போது கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நமக்கு பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நீடில் மட்டும் சும்மா பிடிக்கும்போது ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நூல் சுற்றி கூட யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படியே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். நார்த் இண்டியன்லாம் இப்படியே நார்மலான அயன் நீடிலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளாலே ஒர்க் பண்ண முடியும். இந்த நீடில் யூஸ் பண்ணுறதுல வந்து இதை விட ரொம்பவே ஈஸியான டிப்ஸ் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பெனில் வந்து நம்மளை போட்டு நீடில் வந்து உள்ளே போட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பெண்ணை பிடிச்சி நம்ம எழுதும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா மொத்தமாக இருக்கனால தடிமனாக இருக்கிறதுனால நம்ம பிடிச்சி ஒர்க் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பெண்ணை வந்து நம்ம வந்து ஜெல் பென்னாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜெல் பென் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நீடில் அப்போ தான் வந்து உள்ளே போகும். நார்மலான பால் பாயிண்ட் பென்லலாம் அந்தளவுக்கு நீடில் வந்து உள்ளே போகாது. ஒவ்வொரு பெனில் வந்து உள்ளே நுழையாது நீடில் வந்து. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போட்டு பாருங்கள் நீடில் வந்து உள்ளே போகுதான்னு.
நீங்கள் பென்னு வந்து எடுக்கும்போது கரெக்டான சைஸில் வருதான்னு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணில் வந்து மேலே இந்த நிப்பு வர்ற இடத்துலலாம் வந்து லூஸாக இருக்கும். நீடில் மாட்டினா அது வந்து கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்காது, லூஸாக இருக்கும். அதனால் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்குங்க. ஜெல் பென் எடுத்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ வந்து ஆரி நீடில் வந்து பென்னில் போட்டு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ், எப்படி ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரீஃபில்லில் வச்சு எழுதுறதுக்கும் பென்னில் போட்டு ரீஃபில்லை வந்து பென்னில் போட்டு எழுதுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் நார்மலாக ரீஃபில்லில் பிடிச்சி எழுதுனீங்கன்னா உங்களால் அந்தளவுக்கு ஸ்பீடாக எழுத முடியாது. ஏன்னா ரீஃபில் வந்து ரொம்பவே மெலிசாக இருக்கும். அதே பென்னில் போட்டு எழுதும்போது நம்மளால் ஈஸியாகவே எழுத முடியும். நல்லா மொத்தமாக இருக்கிறதுனால நம்மளால் பிடிச்சி இதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் நீடில் வந்து ரீஃபில் மாதிரியே மெலிசாக இருக்கிறதுனால நம்மளால் பிடிச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், கையும் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பென்னில் போட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையை வந்து அந்தளவுக்கு வலி தெரியாது. ஏன்னா மொத்தமாக பிடிச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. நீங்கள் வந்து பென்னில் வந்து நீடில் போடும்போது அந்த நீடிலுக்கு மேலே இருக்க கேப்பை வந்து கழட்டி நீடிலுக்கு பேக்கில் போட்டுக்கணும். பின்னாடி வந்து நீடிலோட கேப்பை வந்து போட்டுக்கிட்டு நம்ம வந்து நீடில் வந்து பென்னுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு பென்னுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். லூஸாக இருக்கும்போது நீங்கள் வந்து அடியில் வந்து ஒரு பேப்பரை வந்து அந்த மூடியில் சுற்றி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வச்சு காமிக்கிறேன். கரெக்டாக எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஒரு சின்ன சைஸில் வந்து பேப்பரை வந்து சுருட்டி உள்ளே வச்சு நம்ம மாட்டி ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு பென்னில் வந்து சும்மாவே கரெக்டாக தான் இருக்கும். ஹைட்டு கம்மியான பென்லலாம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்து நீடில் வந்து லூஸ் இல்லாமல் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா லூஸாக இருந்தால் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருந்தால் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு வந்து நம்ம பென்னை சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. கரெக்டான சைஸ் இருக்க பென்னாக சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து பால் பாயிண்ட் பென் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஜெல் பென் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா பால் பாயிண்ட் பென்னில் வந்து இந்த துளிப்பு நீடில் வந்து போகாது. அது வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அது நீடிலுக்குள்ளே இந்த பென்னுக்குள்ளே வந்து அது போகாது. இதே நீங்கள் வந்து அயன் நீடில் வந்து பென்னில் போட்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்பவே மெலிசாக இருக்கும். ஆனால் துலிப் நீடில் வந்து கொஞ்சம் தடிசாக இருக்கிறதுனால அயன் நீடிலை விட கொஞ்சம் தடிசாக இருக்கிறதுனால நம்மளால் பென்னுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்பீடும் அதிகமாக வரும். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். ஆனால் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் நார்மலான அயன் நீடிலில் கூட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணலாம். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் நீடில் வந்து ஒரே நீடிலில் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணாதீங்க. ஒரு 2 நீடிலில் வந்து மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு ஏதாவது ஆர்டர் வரும்போது திடீர்னு ஒரு நீடிலில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க நீடில் வந்து உடஞ்சிருச்சுன்னா அது வந்து நம்ம புது நீடில் யூஸ் பண்ணும்போது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு 2 நீடிலுமே ஒரே தான் இருந்தாலுமே கூட நம்ம புதுசாக யூஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் செட் வந்து அது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு பழகின நீடில் மாதிரி இல்லையேன்னு நமக்கு தோணும். அதனால் நமக்கு வந்து ஸ்பீடு வந்து கண்டிப்பாக குறையிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 2 நீடிலாவது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி உங்கள் கைக்கு பழக்கி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் ஸ்பீடாக வந்து ஆரி ஒர்க் வந்து போட முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.